கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என் அன்பான சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பேர் ஆபத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை நீ மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுறாரு. ஆண்டவர் உங்களோட சத்தத்தை கேட்கிறாராம், அவர் உங்களை விடுவிப்பாராம். எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருக்கலாம், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், உறவுகள் மத்தியில வேதனை, அவமானங்கள், நிந்தைகள் மத்தியில நீங்க கடந்து போறவங்களாக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுறாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுறாரு. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் நேசிக்கிறார். அப்ப ஆண்டவர் அதிகமா தேடுங்க. கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, நீங்க குறுகி நிக்கிற இடங்களில் எல்லாம் தேவனை கூப்பிடுங்க. வியாதியின் மத்தியில நீங்க இருக்கிறீங்களா, தேவனை கூப்பிடுங்க. தொழில தோல்வியா, தேவனை கூப்பிடுங்க. பிள்ளையுடைய திருமண காரியத்துக்காக காத்திருக்கிறீங்களா, அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட நீங்க கேட்கும் போது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவரை கூப்பிடுறவங்க ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தை உண்டாக உங்களிடம் பேசுறாரு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் உதவி செய்ததை நீங்க அநேகருக்கு சொல்லுங்க. நீங்க மட்டும் பெற்றுட்டு அப்படியே இருக்காதீங்க. பிறருக்கு சொல்லும் போது அவங்களும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள அது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய நன்மைகளை என் ஆண்டவரிடத்திலிருந்து நான் பெற்றிருக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரியா அவங்களோட முன்னுக்கு நிற்கிறேன். அப்ப நீங்க ஆண்டவரை கூப்பிடுற போது அவர்கிட்ட இருந்து நீங்க விடுதலை பெற்றீங்கன்னா அவர் செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, ஆபத்தில் காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது நீ பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, என்னை இன்று ஊழியக்காரியாக நிலைநிற்க வச்சிருக்கிறீங்க நீங்க. அதே போல யார் யாரெல்லாம் ஆபத்தில் இருக்கிறார்களோ, வேதனைகளில் இருக்கிறார்களோ, துன்பங்கள் வழியாக கடந்து போகிறார்களோ, உம்மை கூப்பிடுகிற வேளையிலே விடுதலை பெற நீங்க உதவி செய்யுங்க. உம்முடைய வழியில் அழைத்து கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.